மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, பாடுகளின் குருத்து என்கிற சொற்றொடர் ஒரு முரண் சொற்றொடர். ஆங்கிலத்தில் ஆக்சிமோரன் என்று சொல்வார்கள். பாடுகள் என்கின்ற வார்த்தை இயேசு அடைந்த இழிநிலையை சுட்டி காட்டுகிறது. இது குறித்து இன்றைய நற்செய்தி விலாவாரியாக பேசுகின்றது. குருத்து என்பது இயேசு அடைந்த உயர்நிலையை, வெற்றியை சுட்டி காட்டுகிறது. பாடுகளின் குருத்து ஞாயிறாகிய இன்று நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான். அன்பின் பொருட்டு நாம் எத்தகைய இழிநிலைக்கும் தாழ்நிலைக்கும் நம்மை ஆளாக்கி கொண்டாலும் அது நமக்கு உயர்வையும் உன்னதத்தையும் வெற்றியையும் கொண்டு வரும். இந்த அழகிய முரணையே 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் எடுத்துரைக்கின்றார். 2ஆம் வாசகத்தின் முதற் பகுதியில் அன்பின் பொருட்டு இயேசு தன்னையே படிப்படியாக தாழ்த்தி கொண்டது குறித்து பேசுகிறது. 2ஆம் பகுதியில் இத்தகைய சுய தாழ்த்துதல் எவ்வாறு அவர் படிப்படியாக உயர்நிலையை அடைவதற்கான காரணமாக இருந்தது என்பது குறித்து பேசுகிறது. அன்பிற்காக வாழ்ந்து அன்பால் உயர்நிலையை அடைய இன்றைய நாளில் இறைவனிடம் வரம் கேட்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேயா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவசனங்கள் 4 முதல் 7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவிகொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். என் இறைவா, என்
பங்கிட்டுக் கொள்கின்றன. என்னுடையின் மேல் சீட்டு போடுகின்றன. நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும். என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வா. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். இஸ்ரவேல் மரபினரே அனைவரும் அவரை பணியுங்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இரண்டாம் வாசகம். தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6-11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவைச் சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். ஜெத்சமனி தோட்டத்திலிருந்து இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டிச் சென்றார்கள். இரவு முழுவதும் இயேசு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். பொழுது விடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமைச் சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்துச் சென்று பிலாத்துவிடம் ஒப்புவித்தனர். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க, அவர், அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று பதில் கூறினார். தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள். மீண்டும் பிலாத்து, நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன்மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டான். இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை. ஆகவே பிலாத்து வியப்புற்றான். விழாவின் போது மக்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிலாத்து விடுதலை செய்வதுண்டு. பரபா என்னும் கைதி ஒருவன் இருந்தார்.
ஒரு கலகத்தில் கொலை செய்த கலகக்காரரோடு பிடிபட்டவன் அவன். மக்கள் கூட்டம் வந்து வழமையாய் செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிலாத்துவை வேண்டத் தொடங்கினார்கள். அதற்கு பிலாத்து, ஜூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களா என்று கேட்டார். ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்திருந்தார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான். ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரவாவையே அவன் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு பிலாத்து இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க, அவர்கள் அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். பிறகு படைவீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படைப்பிரிவினர் அனைவரையும் கூட்டினார்கள். அவருக்கு செந்நிற ஆடையை உடுத்தினர். ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி, யூதரின் அரசே வாழ்க என்று அவரை வாழ்த்தத் தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தால் படியிட்டு அவரை வணங்கினர். அவரை ஏளனம் செய்த பின் செந்நிற ஆடையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டிச் சென்றார்கள். அப்பொழுது அலெக்சாந்தர், ரூபி ஆகியோரின் தந்தையான சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியில் இருந்து வந்து கொண்டிருந்தார். படைவீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். அவர்கள் மண்டையோட்டு இடம் என பொருள்படும் கொல்கத்தாவுக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அங்கே அவருக்கு வெள்ளை போளம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். குலுக்கல் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்தபோது காலை 9 மணி. அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசன் என்று அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கள்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள். இவ்வாறு கொடியவரில் ஒருவராக கருதப்பட்டார் என்ற மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று. அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, ஆகா, திருக்கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, சிலுவையில் இருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக் கொள் என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து, பிறரை விடுவித்தான், ஆனால் இன்று தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். அவர்கள், இஸ்ரேலரின் அரசனாகிய மெசியா இப்போது சிலுவையில் இறங்கி வரட்டும், அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் வந்தபொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு, எலோயே எலோயே லெமா சபத்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது அவர்களில் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார்கள். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார்.
அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, துன்பங்களில் 2 வகைகள் உண்டு. ஒன்று, நமது முதிர்ச்சியின்மையின் காரணமாக நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள். இன்னொன்று, நமது முழுமைத்தன்மையின் பொருட்டு, அதாவது அன்பின் பொருட்டு நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள். ஒவ்வொரு வகையாக பார்க்கலாம். முதலாவதாக, பிறரோடு உறவை ஏற்படுத்துதல், நம் உணர்வுகளை கையாளுதல், வாழ்வில் உயர சரியான முயற்சிகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றில் தெளிவற்ற பார்வையும் சரியற்ற செயல்பாடுகளும் இருப்பதன் காரணமாக நம்மில் பலர் வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கின்றோம். உதாரணமாக, ஒரு நபர் பேசத் தெரியாமல் முதிர்ச்சியற்ற வகையில் பேசினால் எல்லோரும் அவரை குற்றம் சுமத்துகிறோம், அவரை தள்ளி வைக்கிறோம். இதன் காரணமாக அவர் துன்பங்களை அனுபவிக்கின்றார். இவ்வகை துன்பங்கள் நமது முதிர்ச்சியின்மையின் காரணமாக நாம் அனுபவிக்கும் துன்பங்கள். வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது நாம் பல வேளைகளில் பிறரது முதிர்ச்சியின்மையின் காரணமாக துன்புறுவது போல தோன்றினாலும் உண்மை நிலவரம் என்னவெனில், நமது முதிர்ச்சியின்மையே நமது துன்பங்களுக்கான முதல் காரணமாகவும் முக்கிய காரணமாகவும் இருக்கிறது. பிறரது முதிர்ச்சியின்மையின் காரணமாக நம்மில் ஏற்படும் கோபம், வெறுப்பு, பயம், பழிவாங்குதல் போன்ற உணர்ச்சிகளை கையாள்வதற்கான முதிர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளாததே நாம் வேதனை அடைவதற்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது. உணர்வு முதிர்ச்சியை நாம் பெற்றுவிட்டால் பிறரது முதிர்ச்சியின்மை நம்மை அதிகம் பாதிக்கப் போவதில்லை. எனவே நமது முதிர்ச்சியை அதிகமாக்கி நமது முதிர்ச்சி இன்மையின் காரணமாக வரும் துன்பங்களையும் வேதனைகளையும் குறைப்பதற்கான முயற்சி நம்மிடம் இருப்பது அவசியமானது. ஆனால் இன்றைய நாளில் நாம் சிந்திப்பது 2வது வகையான துன்பம் குறித்து, அன்பின் பொருட்டு வரும் துன்பங்கள் குறித்து. கடவுள் மட்டிலும் சக மனிதர்கள் மட்டிலும் நாம் அன்பு கொண்டு வாழுகிற பொழுது அதன் காரணமாக பிரச்சனைகளும் துன்பங்களும் வருகின்றனவே, அது குறித்து இன்றைய நாளில் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு தியாகம் இருக்கும். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு சுய இழப்பு இருக்கும். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு தன்னையே வெறுமையாக்குகிற தன்மை தாராளமாகவே இருக்கும். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு தனக்கு பிடித்தவற்றையெல்லாம் விட்டுக் கொடுக்கும் மனநிலை தானாகவே வந்துவிடுகிறது. இத்தகைய தியாகம், இழப்பு, சுய வெறுமையாக்கல், விட்டுக் கொடுத்தல் முதலியவை நம் வாழ்விற்குள் ஒரு வகையான துன்ப உணர்வை கொண்டு வருகின்றன என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. எனினும் இவ்வகை துன்பத்தை நாம் நமதாக்குகின்ற பொழுது மட்டுமே அது நம்மையும் உயர்த்த வல்லதாக இருக்கிறது, பிறரையும் உயர்த்த வல்லதாக இருக்கிறது. இத்தகைய துன்பங்களே உலகத்தை மீட்கக்கூடியனவாக இருக்கின்றன என்கிற செய்தியை உறக்கச் சொல்லக்கூடிய வாரமே இந்த புனித வாரம். 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி இமாச்சல பிரதேசத்தின் கிராமப்புற பகுதி ஒன்றில் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி நடந்தது. ஷில்பா சர்மா என்ற 14 வயது பள்ளி சிறுமி பள்ளிக்கு தான் எடுத்துச் செல்லும் புத்தக பையால் ஒரு சிறுத்தையை அடித்து துரத்தினாள். ஷில்பாவும் அவளது தம்பி ஆன்ஷுல்லும் பள்ளிக்கு காட்டுப்பகுதி வழியே சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு சிறுத்தை அந்த பையனை தாக்க வந்தது. இதை பார்த்து அந்த சிறுமி ஆக்ரோஷத்தோடு தனது கையில் இருந்த புத்தக பையால் சிறுத்தையை விரட்டினாள். இவ்வளவு வீரம் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்ற கேள்வி அவளிடம் கேட்கப்பட்ட பொழுது அவள் சொன்ன பதில் இதுதான்: என் தம்பியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை சிறுத்தை தாக்க வந்த பொழுது அவனை காப்பாற்றுவது எப்படி என்று மட்டுமே யோசித்தேன். எனக்கு சிறுத்தையால் என்ன நேரிடும் என்று யோசிக்கவில்லை. அவனை காப்பாற்றுவதற்காக நான் எத்தகைய ஆபத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தேன் என்று பதில் சொன்னாளாம். இதுதான் அன்பின் பொருட்டு துன்புறுவதற்கு தயாராக இருத்தல் என்பது. 2013ஆம் ஆண்டு மத்திய அரசு வீரத்திற்கான விருதை இச்சிறுமிக்கு வழங்கி கௌரவித்தது. அன்பிற்குரியவர்களே, அன்பு என்பது ஒரு வித்தியாசமான முரண். லவ் இஸ் எ ஸ்ட்ரேஞ்ச் பாரடாக்ஸ். நம்மை தாழ்த்த வைக்கிறது, எனினும் அந்த தாழ்ச்சியினால் நம்மை உயர்த்துகிறது. நம் வாழ்விற்குள் துன்பத்தை கொண்டு வருகிறது, எனினும் அந்த துன்பத்தின் வழியே வாழ்வின் இன்பத்தை கொண்டாட வைக்கிறது. எல்லாவற்றையும் இழக்க வைக்கிறது, எனினும் உலகமே நமக்கு சொந்தமானது என்கிற உணர்வை நமக்கு தருகிறது.
விட்டு கொடுத்து வாழ வைக்கிறது. எனினும் விட்டு கொடுத்தல் வழியாக வாழ்வின் எட்டாத காரியங்களையெல்லாம் எட்ட வைத்து விடுகிறது. அறிவிற்கு முரணாக தெரிகின்ற இந்த காரியங்கள் தான் வாழ்வின் ஆதாரமாக இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் அன்பின்படி வாழ்வது என்பது நமக்கு கடினமான ஒன்றாக தெரியப் போவதில்லை. மன்றாடுவோமாக. இறைவா, அன்பின் உச்சம் எம்மை துன்பத்தின் உச்சத்திற்கு இட்டுச் சென்றாலும் அதுவே வாழ்வின் உச்சம் என்பதை யாம் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். ஆயிரக்கணக்கான வருடங்களாய் எம் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோ. இஸ்ரேல் மக்களை ஆளவரும் எம்